ஹாய் குட்டீஸ், இன்றைய கதை நேரத்தில் மாம்பழம் உண்ணும் குரங்கு என்ற கதையை காணலாம். மைய நிலையில் ஒரு முக்கிய பசுமையான மாமரத்துடன் அடர்ந்த துடிப்பான காடு. பாத்திரங்கள். கபி, மாம்பழத்தின் மீது அளவற்ற அன்பு கொண்ட ஒரு இளம் ஆற்றல் மிக்க குரங்கு. கசி, அமைதியான நடத்தை கொண்ட ஒரு புத்திசாலி வயதான காகம். காட்டில் வாழும் பல்வேறு விலங்குகள். கபி ஒரு மரத்தின் அடிப்பகுதியில் உற்சாகமாக குதித்து மகிழ்ச்சியுடனும் ஆரவாரத்துடனும் மாம்பழங்களை பார்க்கிறது. ஓ, அந்த மாம்பழங்களை பார்! அவர்கள் எனக்காகத்தான் காத்திருக்கிறார்கள். கபி மரத்தை ஏறிச் சென்று மாம்பழங்களை பறித்து உண்ணத் தொடங்குகிறான். அவன் முனகல் சத்தம் காடு முழுவதும் எதிரொலிக்கிறது. கசி பறந்து வந்து அருகில் அமர்ந்து கேளிக்கை மற்றும் மறுப்பு கலந்த கபியின் நடத்தையை கவனிக்கிறார். தொண்டையைச் செருமிக்கொண்டு, ஆமாம் கபி, உங்கள் விருந்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா என்றது. அதற்கு கபி திடுக்கிட்டு, பின்பு நிச்சயமாக. காடுகளில் உள்ள மாம்பழங்கள் இவைதான், இவை அனைத்தும் எனக்குத்தான் என்றது. பின்பு நான் ஏன் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது? நீங்கள் எப்போதாவது அவற்றை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள நினைத்தீர்களா? நம்மிடம் இருக்கும் உணவை நாம் மற்றவர்களுடன் பகிர்ந்து உண்ணும் பொழுது மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் என்றது கசி. கபி சந்தேகத்துடன், அப்படியா? அவை அனைத்தும் என்னிடம் இருக்கும்போது நான் ஏன் பகிர வேண்டும் என்றது. கசி, உணவை பகிர்ந்து கொள்ளும்போது மகிழ்ச்சி வளரும். முயற்சி செய்து பாருங்கள், நீங்களே உணர்வீர்கள் என்றது. கபி சிறிது நேரம் யோசித்து தயங்கி ஒரு மாம்பழத்தை பறித்து காக்காவிடம் கொடுக்கிறார். கபி, இதோ, இதை முயற்சிக்கவும், நீங்கள் சொல்வது உண்மையா என்று பார்ப்போம். காக்கா மாம்பழத்தை எடுத்து சிறிது சாப்பிட்டு மிகைப்படுத்தப்பட்ட மகிழ்ச்சியுடன், மிகவும் சுவையாக உள்ளது. இந்த வயதான காக்கையை மிகவும் சந்தோஷப்படுத்தினீர்கள், மிக்க நன்றி என்றது. உற்சாகம் பெற்ற கபி மாம்பழங்களை கூடிவந்த மற்ற விலங்குகளுடன் பகிர்ந்து கொள்ளத் தொடங்குகிறது. பரிமாற்றத்தை பார்க்கிறார். ஒவ்வொரு விலங்கும் தங்கள் நன்றியையும் மகிழ்ச்சியையும் காட்டுகின்றன. பகிர்தல் மற்றவர்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் மகிழ்ச்சியை தருகிறது என்பதை இப்போது உணர்கிறேன். கபி இப்போது நன்றியுள்ள வன விலங்குகள் மற்றும் கசியால் சூழப்பட்டுள்ளது. முன்பை விட மகிழ்ச்சியாக தெரிகிறது. கபி, இனிமேல் நான் காட்டில் மிகவும் தாராளமான குரங்காக இருப்பேன். இந்த மாம்பழங்கள் அனைவருக்கும் பகிர்ந்து உண்ண அளிப்பேன். அதனால் கபி கசியிடம், உங்களால் தான் நான் தாராள மனப்பான்மையை பற்றி ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டேன். அதனால்தான் காடும் மகிழ்ச்சியாக உள்ளது என்று கசிக்கு கபி நன்றி தெரிவித்தது. அனைவரும் ஆரவாரத்துடன் கபிக்கு ஹூரே, கபிக்கு ஹூரே என்றார்கள். சிறுவர்களே, இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன நீதி கற்றுக்கொண்டீர்கள்? இந்த குரங்கை போல நாமும் பகிர்ந்து உண்டால் இரட்டிப்பு மகிழ்ச்சி காணலாம், புரிகிறதா?